வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒரு ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷனாக மாற்றலாம், இல்லை டெல்டா கனெக்ஷன் எப்படி ஸ்டார் கனெக்ஷனாக மாற்றலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டார் கனெக்ஷனா என்ன, டெல்டா கனெக்ஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரெசிஸ்டரோட ஏதாவது ஒரு எண்டு. ஓகேங்களா? அது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபினிஷிங் எண்ட் ஆர்ஏன்ற ஒரு ரெசிஸ்டரோட ஃபினிஷிங் எண்டோ, ஆர்பியோட ரெசிஸ்டரோட ஃபினிஷிங் எண்டோ, ஆர்சின்ற ரெசிஸ்டரோட ஃபினிஷிங் எண்டோ ஒரு காமன் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த காமன் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து நியூட்ரல். ஓகேங்களா? அதாவது எல்லா 3 ரெசிஸ்டரோட ஏதாவது ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து ஒரு காமன் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த காமன் பாயிண்ட்டுக்கு பேர் நியூட்ரல். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் நம்ம டி கனெக்ஷனும் சொல்லலாம், அப்படின்னா ஒய் கனெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இது ஸ்டார் மாதிரி லுக் அப் ஆகுறதுனால ஸ்டார் கனெக்ஷன் சொல்லலாம். ஒய் ஷேப் மாதிரியும் லுக் ஆகுறதுனால ஒய் கனெக்ஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம டி ஷேப் மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் கனெக்ஷனாலும் ஒன்று தான், டி கனெக்ஷனாலும் ஒன்று தான், ஒய் கனெக்ஷன் ஒன்று தான். ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் எக்ஸாக்டா அது ஒய் ஷேப்பா இருக்கணும், இல்லை டி ஷேப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கான்செப்டை கவர் பண்ற மாதிரி இருக்கா நீங்க பாருங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து ஸ்டார் கனெக்ஷன். இப்போ ஏன்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏன்னு வச்சுக்கலாம், பின்ற பாயிண்ட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆர்பின்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி சின்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர்சின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். அதே மாதிரி கமிங் டு டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் டெல்டா இருக்கு இல்லையா, அந்த ஷேப்ல இருக்கும் டெல்டா சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ஏ பாயிண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டர் ஆர்ஏபின்னு சொல்லலாம். பிக்கும் சிக்கு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர்பிசின்னு சொல்லலாம். ஏக்கும் சிக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏசின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த டெல்டா கனெக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பை கனெக்ஷன். ஓகேங்களா? இந்த ஷேப்பும் ஒண்ணுதான், இந்த ஷேப்பும் ஒண்ணுதான். அதாவது இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து சி பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்ல இருந்து சி பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ டெல்டா ஷேப்பும் ஒண்ணுதான், பை ஷேப்பும் ஒண்ணுதான். சோ உங்களுக்கு பை கனெக்ஷன்ல ப்ராப்ளத்துல வந்துருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் இஸ் கனெக்டட் இன் டெல்டா அப்படின்றது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த ஷேப்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அப்படிதான் இருக்குமான்னு கிடையாது. இது வந்து வேற ஆங்கிள் கூட கொடுத்துருக்கலாம். நீங்க வந்து டயக்ராம பார்த்து கண்டுபிடிக்கணும் whether it is connected in star or delta அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்டார் கனெக்ஷன், இது வந்து டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் இன்னொரு பேரு டி கனெக்ஷன் அண்ட் ஒய் கனெக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி டெல்டா கனெக்ஷன் இன்னொரு பேரு பை கனெக்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து எப்படி ஒரு ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா டெல்டா கனெக்ஷன் மாத்துறது, டெல்டா கனெக்ஷன் கொடுத்து ஸ்டார் கனெக்ஷன் மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏன் சார் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சீரிஸ் பேரல் நெட்வொர்க் ரிடக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜ்ல ஒரு ரெசிஸ்டர் இன்னொரு ரெசிஸ்டர் சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கா இல்ல பேரலல் கனெக்ட் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து இது டெல்டா இல்ல ஸ்டார்ல கனெக்ட் ஆயிருக்கலாம். சோ இப்போ இந்த ஸ்டாரோ இல்ல டெல்டாவா மாத்துறதாலயோ இல்ல டெல்டா கனெக்ஷன் ஸ்டாரா மாத்துறதுனாலயோ நம்மளால நெட்வொர்க் அடுத்த ஸ்டெப்புக்கு ரிடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஸ்டார் கனெக்ஷன் எப்படி டெல்டா கனெக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்திருக்க ஷேப் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஷேப் மட்டும் தான் இருக்கும். இதை வந்து நான் டெல்டாவா மாத்த போறேன். சோ டெல்டாவா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணா ஆர்ஏபி ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த பி பாயிண்ட்டையும் சி பாயிண்ட் கனெக்ட் பண்ணா நமக்கு ஆர்பிசியும் கிடைக்கும், ஏவையும் சியும் கனெக்ட் பண்ணா நம்ம ஆர்ஏசியும் கிடைக்கும். நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஸ்டார் ஷேப். ஓகேங்களா? நாம வந்து இந்த டெல்டா ஷேப்புக்கு அதுக்கு ஈக்குவலண்டான டெல்டா ஷேப் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா வந்து இங்க கொடுத்திருக்கேன். ஆர்ஏபியோட ஃபார்முலா, இது வந்து ஆர்பிசியோட ஃபார்முலா, ஆர்ஏசியோட ஃபார்முலா. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டட் திங் இல்ல. இந்த சிம்பிளான இந்த ஹிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஹிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்ஏபி ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும் இல்ல ஆர்பிசி ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும், ஆர்ஏசி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றீங்கன்னா, சோ ரெசிஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா, நீங்க ஸ்டார்ல இருந்து டெல்டா மாதிரி இந்த டெல்டாவா கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா SOP2R டிவைடட் பை ஆப்போசிட் ரெசிஸ்டர். இந்த ஹிண்ட்டை மட்டும் ஸ்டார்ல இருந்து டெல்டாவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சார் SOP2R அப்படின்னா sum of product of two possible resistors. ஓகேங்களா? SOP2R னா என்னன்னா sum of product of two possible resistors. ஓகேங்களா? டிவைடட் பை ஆப்போசிட் ரெசிஸ்டர். அதாவது என்ன சார் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா, நீங்க வந்து ரெண்டு ரெசிஸ்டரா ப்ராடக்ட் பண்ண போறீங்க, அதை வந்து சம் பண்ண போறீங்க. ரெண்டு ரெசிஸ்டரை பாசிபிள் 2 ரெசிஸ்டர்ஸா நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஓகேங்களா? அது என்ன பாசிபிள் 2 ரெசிஸ்டர், மொத்தம் நமக்கு ஸ்டார்ல என்ன இருக்கு, ஆர்ஏ ஆர்பி ஆர்சின்னு இருக்கு. இது எப்படி நம்ம ரெண்டு பாசிபிளா ப்ராடக்ட் பண்ணலாம், ஆர்ஏ இன்டூ ஆர்பி வந்து ஒரு பாசிபிள் ப்ராடக்ட், ஆர்பி ஆர்சின்றது ஒரு பாசிபிள் ப்ராடக்ட், அப்புறம் ஆர்சி ஆர்ஏன்றது ஒரு பாசிபிள் ப்ராடக்ட். ஸோ அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிபிள் ரெசிஸ்டர் அப்படின்னா என்னன்னா ஆர்ஏ இன்டூ ஆர்பி பிளஸ் ஆர்பி இன்டூ ஆர்சி பிளஸ் ஆர்சி இன்டூ ஆர்ஏ. அதுதான் சார் இங்க எழுதியிருக்கேன் நான். ஆர்ஏ ஆர்பி பிளஸ் ஆர்பி ஆர்சி பிளஸ் ஆர்சி ஆர்ஏ. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டார்ல கொடுத்துருக்கிற எல்லா ரெசிஸ்டரும் இந்த ஆர்ஏ இன்டூ ஆர்பி போட்டுங்க, பிளஸ் ஆர்பி இன்டூ ஆர்சி போட்டுங்க, பிளஸ் ஆர்சி இன்டூ ஆர்ஏன்னு போட்டுங்க. இதான் நியூமரேட்டர்ல நம்ம எழுதக்கூடியது. டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்கோம், டிவைடட் பை ஆப்போசிட் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஆர்ஏபி கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்ஏபி வந்து எந்தெந்த ரெண்டு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏக்கும் பிக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்ன, சி. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல நம்ம என்ன எடுக்கணும், சி எடுக்கணும். ஆர்ஏபி கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர்ல ஆர்சி எடுக்கணும். ஓகேங்களா? இதே நியூமரேட்டர் எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஏன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர். நியூமரேட்டர் எல்லாத்துக்குமே சேம் தான், டினாமினேட்டர் மட்டும் மாறுது. டினாமினேட்டர் ஏன் மாறுதுன்னா ஆப்போசிட் ரெசிஸ்டர். ஆர்ஏபி கண்டுபிடிக்கும் போது ஆப்போசிட் ரெசிஸ்டர் ஏக்கும் பிக்கும் ஆப்போசிட்டா இருக்கு சி. இப்போ ஆர்பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்னன்னா இது வந்து ரெண்டு பாயிண்ட் நடுவில் கனெக்ட், பிக்கும் சிக்கும் நடுவில் கனெக்ட் ஆகுது. ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டர் என்ன, ஆர்ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே ஆர்ஏசின்றது இந்த ரெசிஸ்டர், இது வந்து ஏக்கும் சிக்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா ஆர்பி. அப்ப டினாமினேட்டர் என்ன இருக்கணும், ஆர்பி. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. sum of product of two possible resistor divided by opposite resistor.
திஸ் இஸ் த ஃபார்முலா ட்ரிக் டு கன்வெர்ட் ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது கிவன் வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 ஓம் 3 ஓம் 1 ஓம். இதுக்கு நம்ம டெல்டா இதுக்கு ஈக்குவலண்டான டெல்டா கனெக்ட். ஸோ ஸ்டார் கனெக்ஷனை கனெக்ட் பண்ற மாதிரி டெல்டா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ரெஸ்டர் போட்டுக்கோங்க, பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ரெஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ரெஸ்டர் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இது ஆர்ஏபியோட வேல்யூ, இது ஆர்பிசியோட வேல்யூ, இது ஆர்சிஏயோட வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த 2 ஓம் 3 ஓம் 1 ஓம் தெரியும். இது ஆர்ஏ ஆர்பி ஆர்சி. இப்போ ஆர்ஏபி கண்டுபிடிக்கணும். ஆர்ஏபி எப்படி சார் 11 வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் ஆர்ஏபி? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்முலா என்ன, ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ட் பண்றதுக்கு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிபிள் ரெசிஸ்டர்ஸ். நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டர் என்ன, ஸ்டார் கனெக்ஷன் 2 3 1. அப்போ இதோட பாசிபிள் 2 ரெசிஸ்டர்ஸ் ப்ராடக்ட் என்ன, 2 into 3 plus 3 into 1 plus 1 into 2. அதான் எழுதிருக்கேன். 2 into 3 plus 3 into 1 plus 1 into 2. ஓகேங்க, எல்லா நியூமரேட்டர் இதை கண்டுபிடிக்கும் போது அதே தான் நியூமரேட்டரா வருது, இதை கண்டுபிடிக்கும் போது அதுதான் நியூமரேட்டரா வருது. ஓகேங்களா? ஸோ 1 into 3 2 into 3 plus 3 into 1 plus 1 into 2. அதுதான் sum of product of 2 possible resistors divided by இது RAB. இந்த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டரோட வேல்யூனா 1 ஓம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது RBC க்கு கண்டுபிடிக்கும் போது இதான் RBC, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டர்னா 2, அதை இங்க போட்டிருக்கேன் டினாமினேட்டர்ல. இது RAC கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 3, அதனால இங்க 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கால்குலேட் given star connection into delta connection equivalent values. ஓகே, ஓகேங்களா? இப்போ டெல்டால இருந்து ஸ்டாரா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நமக்கு டெல்டா ஷேப் தெரியும், இது எப்படி ஸ்டாரா மாத்தலன்னா, ஸோ ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட் இருக்கு, நமக்கு ஆல்ரெடி ஆர்ஏபி தெரியும், ஆர்பிசி தெரியும், ஆர்சி தெரியும். நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன, ஆர்ஏ ஆர்பி ஆர்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஏ ஆர்பி ஆர்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் ஹிண்ட்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் டு தட் பாயிண்ட் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டர்ஸ், PO2R by sum of all resistors. That is product of 2 resistors connected to that point divided by sum of all resistors. அது என்ன சார், ப்ராடக்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர் கனெக்டட் டு தட் பாயிண்ட்னா இப்போ ஆர்ஏ கண்டுபிடிக்கணும். ஆர்ஏ எங்க கனெக்ட் ஆயிருக்கு, ஏ பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏ பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டரோட ப்ராடக்ட், so RAB into RCA, அதான் சார் எழுதிருக்கேன், RAB into RCA divided by sum of all resistors. மீதி எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணிக்கணும். என்னென்ன ரெசிஸ்டர் இருக்கு நமக்கு, RAB RBC RCA. ஸோ அதை எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ RB கண்டுபிடிக்கலாம். RBன்றது இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர், இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய 2 ரெசிஸ்டரை என்ன பண்ணிக்கணும், நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். இங்க என்ன ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு, RAB into RBC. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் RAB into RBC divided by sum of all resistors என்ன, RAB plus RBC plus RCA அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே RC கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் டு தட் பாயிண்ட், என்ன பாயிண்ட், Cன்ற பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிருக்கு 2 ப்ராடக்ட், 2 ரெசிஸ்டரோட ப்ராடக்ட் RCA RBC யோட ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம் divided by sum of all resistors, that is RAB plus RBC plus RCA. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை மக்கப் பண்றதுக்கு பதிலா இந்த ட்ரிக்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? தட் இஸ் ஒரு டெல்டா ஷேப் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நான் ஸ்டாரா மாத்த போறேன். இது எப்படி சார், இது ரஃபா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா முதல்ல பென்சில்ல டெல்டா ஷேப்புக்குள்ள ஸ்டாரை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஏ பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டர் RA, இங்க பி பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டர் RB, இது வந்து சி பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து RC. ஓகேங்களா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது RA RB RC. இப்போ RA எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ பாயிண்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய 2 ரெசிஸ்டர் என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் divided by sum of all resistors. ஏ பாயிண்ட்ல என்ன ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு, 2 ஓம் 6 ஓம் கனெக்ட் ஆயிருக்கு, அதுதான் இங்க போட்டுருக்கு 6 into 2 divided by sum of all resistors வந்து பாத்தீங்கன்னா 2 into 4 into 6, that is 2 plus 4 plus 6 போட்டுருக்குமா? எவ்வளவு வேல்யூ படிச்சிருக்கு, நம்ம 1. அப்போ இந்த RA ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ஓம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், RB ஓட வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிற 2 ரெசிஸ்டர் ப்ராடக்ட் பண்ணணும், 2 into 4 divided by sum of all resistors 2 plus 4 plus 6, அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம். அடுத்து RC கண்டுபிடிக்கணும். RC கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், RC இந்த பாயிண்ட்ல ரெண்டு கனெக்ட் ஆகிற 2 ரெசிஸ்டர் ப்ராடக்ட் 6 into 4 divided by 2 plus 4 plus 6, that is equal to 2. அதனோட வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க எழுதிருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள், இது காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது நெட்வொர்க் ரிடக்ஷனை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேல நம்ம ரிடக்ஷன் பண்ணாம முடியாம போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டார் கனெக்ஷன் டு டெல்டாவோ இல்ல டெல்டா கனெக்ஷன் டு ஸ்டாரவோ நம்ம மாத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை நீங்க மக்கப் பண்ணாம இந்த 2 ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம்.